ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை பிள்ளைகள் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். இந்த கிழமை பிள்ளைகள் ஹாமதுரு சத்தியம், மதகுருமார்கள், அதே மாதிரி ஆசிரியர்கள், சமூகத்தின் வழிகாட்டிகள். அப்ப அவங்களே தவறு செய்யற நேரம் பிள்ளைகள் அந்த சமூகத்தை பிள்ளைகள் வழிகாட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு சமூகத்தின் மதகுருவாக இருந்தாலும் நாங்க முதல்ல விளங்கி கொள்ளணும், எங்கட சமூகத்தை நாங்க வழிகாட்டணும். ஆனா இப்ப என்ன நடக்குன்னா சமூகத்துல வேலையே பயிர மேயிற நிலைமைக்கு வந்தாச்சு. ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்ததுக்கு பிறகு பிள்ளைகள் அது யாரையும் பாதிக்கிறது இல்ல, சமூகத்தான் பாதிக்கிறது. அனுராதபுரத்துல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு ஹாமதுரு சின்ன பொம்பளை பிள்ளை பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு பெரிய ஒரு பேச்சாக பேசப்பட்டுச்சு. இந்த முஸ்லீம் பொம்பளைகளை பேச்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த ஹாமதுருக்கு கட்டாயம் தண்டனை கொடுக்கணும், ஏன்னா பெண்களை துஷ்பிரயோகம் செஞ்சதுல இவங்க சம்மந்தப்படுறாங்க சொல்லி ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. அப்ப உண்மையிலே பிள்ளைகள் அதுக்கு ஒரு நீதி இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் அந்த சமூகம் அதை பார்க்குது. நாங்க எங்களுக்கு தேவைக்கில்லாத சிந்தனை பிள்ளைகள் இதுல தலையிட்ட உடனே இப்ப நேத்து முதல் நாள் நடந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இரக்கஹாமத்துல 21 வயசு பொடியனொருத்தர் 14 வயசு பிள்ளைய ரேப் பண்ணிருக்கிறது. அப்ப அதுல வந்த மெசேஜ் எப்படின்னு சொன்னா, அவடத்துல சொல்லப்பட்டிருக்குது இவர் ஒரு மௌலவின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்ல வாருன்னு சொன்னா, இப்ப பெரும்பான்மை இனம் கேக்குது, ஹாமதுரு அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய துஷ்பிரயோகம் செஞ்ச நேரம் நீங்க ரோட்டுக்கு வந்து இறங்கி ஆர்ப்பாட்டம் செஞ்சீங்க தானே, நீதி வேணும்னு சொல்லி இப்ப உங்களோட மௌலவி ஒருத்தர் உங்களோட பொம்பளை பிள்ளையோட துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறாரு, இப்ப நீங்க ஏன் ரோடுக்கு இறங்க? ஏன்னா இந்த நாட்டுல பிள்ளைகள் பெரும்பான்மை இனம் இருக்குது, அந்த இனத்துல பிரச்சனை அவங்க பார்ப்பாங்க. எங்கட சமூகத்துல வர பிரச்சனை எங்களுக்கு பாக்குறதுக்கு ஏறாம இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள இன்னொருத்த சமூகத்துக்குள்ள போயிட்டு பிரச்சனையை போயிட்டு தீர்க்க போனா அவன் எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. பிள்ளைகள் நான் என்ன இதுல சொல்ல வரேன் தெரியுமா, பிள்ளைகள் இன்னொருத்த பிரச்சனைக்குள்ள பிள்ளைகள் தலை போடாதுங்க. இந்த இன்சிடென்ட்ஸ்ல பிள்ளைகள் அந்த இரக்கஹாமம் அவர் வந்து பிள்ளைகள் பிறகுதான் கேள்விப்படுது அவர் ஒரு மௌலவி அல்ல, அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர். பெரும்பான்மை மக்கள் அவ்வளவு பேரும் கமெண்ட் பண்றாங்க, நீங்க ஹாமதுருக்கு என்ன சொன்னீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப நடந்திருக்கு.